ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு ஜனவரி மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு செழிப்பான மேட்டிலே. ஏசாயா 5:1 சொல்லுகிறது, என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. செழிப்பான மேட்டிலே என்ற வார்த்தையை சற்று சிந்தித்து பாருங்கள். அங்கே நல்ல உரம் உண்டு, நல்ல மண் உண்டு, நல்ல நீர்ப்பாசனம் உண்டு. மட்டுமல்ல, செடிகள் ஓங்கி வளர்வதற்கான சீதோஷ்ண நிலையும் உண்டு. சரி, நம்முடைய செழிப்புகள் எவை? தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிற முதல் செழிப்பு புத்திர ஸ்வீகாரம்தான். ஆகவேதான் நாம் அவரை அன்போடு அப்பா பிதாவே என்று அழைக்கிறோம். ராஜாதி ராஜாவனுடைய பிள்ளைகளாகி விடுகிறோம். இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன் என்று கர்த்தர் எத்தனை பரிவோடு கூட அழைக்கிறார் பாருங்கள். யாத்ராகமம் 4:22. இரண்டாவது நமக்கு இருக்கிற செழிப்பு மகா மேன்மையான கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள். வேதம் முழுவதிலும் 4000த்திற்கும் மேற்பட்ட வல்லமையான வாக்குத்தத்தங்கள் உண்டு. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கின்றன. மூன்றாவது கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற செழிப்பு அவரோடுள்ள உடன்படிக்கையாகும். முதல் ஆதாமோடு உடன்படிக்கை செய்து சர்பத்தின் தலையை நசுக்குகிற மேசியாவை வாக்களித்தார். நோவாவோடு உடன்படிக்கை செய்து இனி ஜல பிரளயத்தினால் உலகத்தை அழிப்பதில்லை என்றும் அதற்கு அடையாளமாக வானவில்லை மேகத்தின் மேல் வைக்கிறேன் என்றும் உறுதி கூறினார். முற்பிதாக்களோடும் உடன்படிக்கை செய்தார். இஸ்ரவேல் ஜனங்களோடும் நியாயப்பிரமாணத்தின் மூலமாய் உடன்படிக்கை செய்தார். இன்று இயேசு கிறிஸ்து நம்மோடு தம்முடைய இரத்தத்தினாலே புது உடன்படிக்கை செய்திருக்கிறார். இது எத்தனை மேன்மையானது! கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நான்காவது செழிப்பு தேவனை ஆராதிக்கும் ஆராதனைகளாகும். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களை பார்க்கிலும் நம்மை தமக்கென்று தெரிந்து கொண்ட ஆண்டவர் நமக்கு ஆராதனை முறையையும் தேவ ஊழியர்களையும் பரலோக செய்திகளையும் தந்திருக்கிறார். ஆராதனை நேரத்தில் தேவ பிரசன்னத்தினாலும் சமூகத்தினாலும் நம்மை நிரப்பி விடுகிறார். ஆராதிக்கும் போதெல்லாம் நாம் உலகமெங்கும் உள்ள பரிசுத்தவான்களோடும் பரலோகத்தில் உள்ள கேருபேன்களோடும் செராபேன்களோடும் எண்ணற்ற தேவ தூதர்களோடும் கூட இணைக்கப்பட்டு விடுகிறோம். பூமியின் ஆராதனைகள் பரலோக ஆராதனைக்கு நிழலாட்டமாய் இருக்கின்றன. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற செழிப்புகளிலே பாவ மன்னிப்புண்டு, ரட்சிப்புண்டு, தெய்வீக சமாதானம் உண்டு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு, ஆவியின் வரங்கள் உண்டு, கனிகள் உண்டு. சங்கீதக்காரர் சொல்கிறார், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. 16ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை செழிப்பான மேட்டிலே நிலைநிறுத்தி மகிமைப்படுத்தி இருக்கிறதுனாலே அவருக்கு மிகுதியாய் கனி கொடுக்க நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். இன்றைய நினைவிற்கு உபாகமம் 8:7. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலுமிருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். இன்றைய வேத வாசிப்பு காலை ஆதியாகமம் 13, 14 மற்றும் 15ஆம் அதிகாரங்கள். மாலை மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1 26ஆம் வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை செழிப்பான இடத்திலே நாட்டியிருக்கிறார். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.